ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து டெய்லி லைஃப் ஆஃப் தி இம்மோர்டல் கிங்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய சீசன் 5 எபிசோட் 11 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட் பார்க்காதும் போய் பார்த்துருவாங்க, அப்போ தான் இந்த கதை புரியும். அடுத்த எபிசோட் தான் இந்த சீசனுடைய ஃபைனல் எபிசோட், மறக்காம அதையும் பார்த்துருங்க. சரிங்க, சமயத்தோட கதைக்குள்ள போகலாமா? இப்போ பழங்கால லைப்ரரியை பாதுகாக்கிற ஹீரோடைய ஆட்கள் பத்திரத்துல தீவிரமா பாதுகாத்துட்டு இருக்கானுங்க. அடுத்து வரப்போற பிரச்சனை என்னன்னு தெரியாம அதுல அந்த இன்ஃபினிட்டி பவர் இருக்கிறவன் என்னமோ வித்தியாசமா இருக்குப்பா. ஆமாப்பா, என்ன இது திடீர்னு பபுள்ல வருது இதுல இருந்து. அதுவும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு நம்ம டியோ ஆன்சிஸ்டரா இருக்கவர் வந்து திடீர்னு இந்த இடத்த விட்டு காணாம போன மாதிரி சென்ஸ் ஏற்படுது. அப்படி என்னதான் பெருசா நடந்திருக்கும்? டே பயமுறுத்தாராயனு, அவர் காணாம போயிட்டாருன்னா நம்ம இடத்துக்கு நிறைய பிரச்சனை வருமேடா. அவருடைய சோல் காணாம போயிடுச்சா, எங்கதான் போயிருக்கும்? அப்புறம் திடீர்னு அந்த பபுள் வர்ற அந்த ஒரு லிக்விட்ல இருந்து பார்த்தா டக்குன்னு நம்ம விழப்பை போல வெளியே வருவான். எவனுங்கெல்லாம் அசந்து பார்க்க அவை இவனுங்கெல்லாம் சப்ப பசங்க மாதிரி பாக்குறான். டேய், இதுதானே லெஜெண்டரி ஹெவன் டியான் ஸ்கிரிப்சர் பிரிவிலியன். டேய், யாரா நீ? எந்த ஒரு பர்மிஷனும் இல்லாம இந்த இடத்துக்கு வரதுக்கு எவனுக்குமே அனுமதி இல்லடா, வெளியே போடா. ஓஹோ அப்படின்னு உன்ன பக்கம் அவன் திமுறை கேட்கறதுல இவன் கடுப்பாயிட்டு அட்டாக் பண்ணதுக்கு போவானுங்க. அது அந்த இன்ஃபினிட்டி பவர் வச்சுட்டு இருங்க, நான் பாத்துக்கிறேன். இங்க பாடுறா பொடுச ரொம்ப துள்ளுதுன்ற மாதிரி அவன் கலைக. இருடா, இதுக்கெல்லாம் சேர்த்து உனக்கு பெட்டரான பனிஷ்மெண்ட் இந்த இடத்துல காத்துட்டு இருக்கு. அனுமதி இல்லாம இந்த இடத்துக்கு வந்தா என்ன தண்டனை தெரியுமா அப்படின்னு தான் பவரை வெளிப்படுத்தி இப்ப பார்த்தா அவன் இன்னமும் பலசாலி ஆயிரான். அதுக்கப்புறம் நிறைய போட்டோஸ்ல இருந்து நிறைய செயினை வர வச்சு அவனை கட்டி போட்டுறான். இதுல இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. இந்த ஒரு செயினை பொறுத்த வரைக்கும் உனக்குள்ள இருக்கிற எல்லா விதமான மான எனர்ஜியும் பவரையும் ட்ரெயின் பண்ணிடும். நீ இதே இடத்துல மாட்டிக்கின தெரியாதனமா வந்து எல்லாரும் நக்கலா சிரிக்கும் போது டக்குன்னு பார்த்தா அவன் செயினை உடச்சுன்னு வெளியே வருவான். இவன் கழுத்து பிடிச்சி நெருக்க ஆரம்பிக்கிறான். என்னடா பண்ற டே உர என்ன அப்படின்ற மாதிரி அவன் கத்துற. ஆனா அடுத்த செகண்டே பார்த்தா அவனையும் பிடிச்சி தனக்குள்ள இழுத்துப்பான். டக்குன்னு பார்த்தா அவன் ஒரு ஸ்டோனாவே மாறிடான். அவன் கையில போயிட்டு அட்டாச்மெண்ட் ஆயிரா. இது எங்க வரும் இந்த சீனை பார்த்துட்டு கடைசியில் சொல்லுங்க. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஹெவன்லிட்டி என்னுடைய ஸ்பெஷலான பவர்ஸை நான் அடைய போறேன். என்ன ஒருத்தனவன் கிடையாதுங்க. ஆனா அடுத்த செகண்டே பார்த்தா இன்னொருத்தன் அந்த இடத்துல அட்டாக் பண்ண போறான். அந்த இடத்துல இருக்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணாலும் அவன் அசால்ட்டா அவங்களை தடுக்கிறான். அதுல அந்த ஹிப்னடைஸ் பண்ணக்கூடியவன் தன்னுடைய மைண்ட் கண்ட்ரோல் சொல்லக்கூடிய டெக்னிக்கை பயன்படுத்தி அவனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஆனா அது வேலை செய்யாது. அவனுடைய கண்ட்ரோல்ல இருந்து பார்த்தா இவன் இன்னொரு பக்கம் தன்னுடைய அந்த ஹெவன்லி டியான வெளியே வர வைக்க அந்த சோலை பார்த்து அவன் ஆச்சரியப்படுவான். இதுக்கு வாய்ப்பு இல்லை. டேய், என்னடா அவர் உனக்குள்ளேயே வச்சிட்டு இருக்கிற, எப்படி இது நடந்திருக்கும்? இப்ப இது ஏன் முறை திருப்பி கொடுக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இதுக்கு முன்னாடி எடுத்து அவனுடைய பவரை வச்சே போர்ட்டல்ஸ் மூலியமா செயின்ஸை வர வச்சு அவனுக்கு எல்லாரையும் பிடிச்சி தனக்குள்ள இழுக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஸ்டோனா மாதிரி அவனோட கையில போயிட்டு அட்டாச் ஆயிடுறானுங்க. இது பார்த்தா எங்கேயும் பார்த்த மாதிரி சொன்னேன், வேற எதுவும் இல்ல, நம்ம தேனோஸ் தலைவர் கையில வச்சுட்டு இருக்கிற. டேய், என்னடா பண்ணி வச்சிருக்கின்ற மாதிரி இது. அந்த டைம் இந்த இடத்துல இருக்கிற மெயினான ஹெல்லோ பைப்ல இவனை பாட்டு பயந்துட்டு இருக்கிற சமயத்துல பார்த்தா அவன் இவன் கழுத்தை பிடிச்சி எங்க பாரு, இதுக்கப்புறம் இந்த இடம் வந்து எனக்கு சொந்தம், நான் சொல்ற வேலையை தான் எல்லாரும் செய்ய போறாங்க, யாராலையும் என்ன எதுவும் பண்ண முடியாது. இப்போ ஒரே ஒரு சடக்கு போட்டனா இந்த பிரபஞ்சமே காலி, நீ ஒன்னுத்துக்கு உதவாதுவன், ஒன்னு அடிச்சு எனக்கு தான் டைம் வேஸ்ட்ன்ற மாதிரி அவனை தூக்கி விசில் அடிச்சிருவான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து அவனால பூமியில இருக்கிற எல்லா விதமான விஷயத்தையும் பார்க்க முடியும். ஏய், என்னடா பண்ண பாக்குற நீ? டக்குன்னு தன்னுடைய பிளட்டை வந்து அந்த இடத்துல இருக்க லிக்விட்ல அவன் கலந்துருவான் பாருங்க. அப்போ நம்ம ஹீரோவும் அவனுடைய தங்கச்சியும் அந்த ஒரு லிக்விட்ல தெரியுவாங்க. இதுதான்டா என்னுடைய ரிவெஞ்ச் எடுக்க தாண்டா நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் இப்போ நம்ம ஹீரோவுடைய ஸ்கூல்ல பார்த்தா எல்லாமே நார்மலா தான் போயிட்டு இருக்கு. அவன் கடையில தன்னுடைய கிறிஸ்பி நூடுல்ஸ் வாங்கிட்டு இருக்கும் போது நியூஸ்ல பார்த்தா உங்களுக்கு ஒரு புதிய விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். செலஸ்டியல் ரேங்கிங் லிஸ்ட்ல லெஜெண்டரியான ஃபைட்டர்ஸ் எல்லாமே திடீர்னு காணாம போயிட்டாங்க. இதெல்லாம் யாரு காரணம் தெரியல. அவங்களை பத்தின இன்வெஸ்டிகேஷன் இன்னும் தீவிரமா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா அந்த நியூஸுக்கு பதிலா இப்ப இவன் மூஞ்சி வருது. அந்த ஷாங்காயில இருக்கிற என்னுடைய மக்களே, நான் தான் பாய்ஸே டாப் கல்டிவேட்டர் ஆஃப் தி இம்மோர்டல் வேர்ல்டு. நீங்க இருக்கிற இடத்துல தான் இருக்கான்றது எனக்கு நல்லாவே தெரியும். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க இருக்கிற இடத்துல அவங்க கூட இன்னொரு கிரிமினல் இருக்காங்க. மொத்தமா நீங்க இருக்கிற இடத்துல 2 கிரிமினல் இருக்காங்க. அவங்களுக்கு பிடிக்கிறவங்களுக்கு நான் ரிவார்டு தருவேன். அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பிரிசனா இருக்கிற டாப் பிரிசன்ல இருந்து தப்பிச்சு வந்தவங்க முதல் குற்றவாளி வாங்லின். அது மட்டும் இல்லாம அவன் கூட இருக்கிற அவனுடைய தங்கச்சியா இருக்கிற வாங் நூன், அவ ஒரு டீமன் சைல்டு. இவங்க 2 பேரையும் குற்றவாளியா இருக்கிறதுனால இவங்களை பிடிச்சு கொடுக்குறவங்களுக்கு கிட்டத்தட்ட 10 பில்லியன் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன் வந்து நாங்க அன்பளிப்பா கொடுப்போம். அவங்க 2 பேரும் ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க. அதனால மோர்டல் ரெலீம்காக நீங்க இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெரிய ரிவார்டு இது கிடைக்கும் அப்படின்னு அவன் அந்த இடத்துல இருந்து, அதாவது எவன்ல இருந்து இந்த ஒரு விஷயத்தை இந்த ஷாங்காயில இருக்கிற எல்லாருக்கும் பரப்புறதுல அவங்க எல்லாருமே இதை கேட்டு ஆடி போயிடுறாங்க. அடுத்த செகண்டே அவன் அந்த ஸ்டோன்ல இருக்கிற அந்த மைண்ட் கண்ட்ரோல்னு சொல்லக்கூடிய பவரை பயன்படுத்தி ஷாங்காயில இருக்கிற மொத்த பேரும் தன்னுடைய மைண்ட் கண்ட்ரோலுக்கு எடுத்து அவங்க எல்லாரையுமே நம்ம ஹீரோவுக்காகவும் நம்ம ஹீரோவுடைய தங்கச்சிக்காகவும் எதிராக மாத்திரான். 10 பில்லியன் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேரும், நான் சொல்ற வேலையை பாத்தீங்கன்னா மட்டும். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ இவங்க எல்லாரையும் பாக்குறான். அவனை ஒரு வில்லனா கூட ஹீரோ மதிக்கல. இப்போ ஓட்டா கூட எவனுக்கு போயிட்டு அடிச்சிட்டு வந்துடும். ஆனா என்ன நடக்குதுன்னு பொறுமையா தான் காட்டுறாங்க. அப்ப ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோவை பார்த்து நல்லா சகஜமா தான் பேசுறாங்க. ஆனா ஹீரோக்கு டே என்னடா பேசுறீங்க, வாங்கலை கண்டிப்பா கிரிமினல் எல்லாம் இருக்க மாட்டோம்பா, உண்மையிலே இவரை பத்தி தான் சொல்றாங்களா, வாங்கலைக்கு இப்போ வெறும் 19 வயசு தானே ஆகுது, அதை பத்தி யாரு கவலைப்பட்டா, வாங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு கோ பை போல பார்த்தா கிட்ட வந்துட்டு நல்ல பல மாதிரி பேசுறவன் டக்குன்னு பார்த்தா அவன் கையில லாக போட்டுருவான். எல்லாரும் பிடிக்க ட்ரை பண்றாங்க. தெரிஞ்ச உடனே ஹீரோ அந்த இடத்த தப்பிக்க ஆரம்பிப்பான். சண்ட்ரங் முக்கியமா வந்து ஹீரோக்கு எதிராக செயல்படுறா. இப்போ அவ பட்டா அழுதுக்குனே ஹீரோவை பார்க்க சண்ட்ரங் என்னாச்சு உனக்குன்ற மாதிரி ஹீரோவும்
கேட்பான். அந்த டைம் அவளுடைய அழுகைக்குள்ள இருக்கிற அந்த மெமரிஸ்ல பார்த்தா இவன் இது நாள் வரைக்கும் வாங்கலிங் கூட இருந்த அந்த ஒரு நினைவுகள்ல இப்போ அவன் பண்ண மைண்ட் கண்ட்ரோல் மூலியமா இப்போ ஹீரோ வந்து வேற ஒரு பொண்ணா இருக்கிற அவ கூட, அதாவது இவளுடைய பரம எதிரியா இருக்கவங்க கூட வந்து ரொம்ப ஜாலியா இருந்த அந்த ஒரு மெமரிஸ் தான் அவளுக்கு ஞாபகமா வரதுல எனக்கே நீ துரோகம் பண்ணிட்டியான்ற வருது. வாங்கலிங் நீ எனக்கே துரோகம் பண்ணுவா கொஞ்சம் கொடுத்து பார்க்கல, கண்டிப்பா நான் பழி வாங்கி நான் பண்ணிதான் அவன். ஹீரோடைய அப்போ ரியாக்ஷன் பாருங்களேன், நான் என்னடி பண்ணேன் நீ என்னடி நினைச்சிட்டு இருக்கேன்னு. அதுக்கப்புறம் அட்டாக் பண்றதுல ஹீரோ அந்த தப்பிக்க எல்லாருமே அவங்களுடைய சோட தூக்கி விசிறடிக்க ஹீரோ அதுல தப்பிச்சு போறான். ஹீரோடைய நண்பர்களும் அவனை பிடிச்சி அவனை விடக்கூடாது. செங்கு பைவல பார்த்தா 10 பில்லியன் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன் தராங்கப்பா, விடக்கூடாதுப்பா, அவனை பிடிச்சி ஆகணும்னு வெறியா இருக்கான். பின்னாடி இருக்க இவ பார்த்தா லார்ட் பைசே கவலைப்படாதீங்க, மோட்டல் ரிலீம்காக நாங்க கண்டிப்பா அவனை பிடிச்சி தரோம், நீங்க தான் ரொம்ப ஸ்மார்ட்டானவர். சண்டாங்க ரொம்ப கடுப்பா வரா, வாங்கலிங்க நான் உன்ன சும்மா விட மாட்டேன். ஹீரோ அதுக்கப்புறம் பறந்து வேகமா போறான். அப்புறமா ஹீரோடைய வீட்டை காமிக்க அந்த நம்ம குட்டி நோனை பிடிக்கிறதுக்காக வந்துட்டானுங்க. அப்ப பார்த்தா நம்ம ஃப்ராக்லியை பிடிச்சிருவானுங்க. ஃப்ராக்லியும் டே என்ன ஏடா பிடிக்கிறீங்க, நான் சாதாரண நாய் தான்டா, ஆனா அவனையும் போட்டு அடிக்கிறானுங்க, நீ லிஸ்ட்லயே இல்லைனாலும் நடிப்பண்டா. மாச ஜோயோ வெஜிடபிள் மார்க்கெட்டில் நம்ம வாங்கனுடைய பேரண்ட்ஸா இருந்தவங்க சஸ்பெக்டா இருந்தனால அவங்களையும் நம்ம அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே இன்னும் கிரிமினல்ஸுக்கு யார் க்ளோஸ் ரிலேட்டிவா இருக்காங்களோ அவங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணுங்க. பாவம் நம்ம ஃப்ராக்லியை தான் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க தேவையில்லாம. நம்ம ஜோயா பார்த்தா திருட்டுத்தனமா இப்போ டோர் அன்லாக் பண்ணிட்டு உள்ள போய் பாக்குறான். அந்த டைம் பார்த்தா நம்ம வாங்கணும் உள்ள ரெடியா இருக்கா. இந்த டீமன் சைல்டு விடக்கூடாது போலப்பா. அவன் லாக்க திறந்து உள்ள போக நம்ம வாங்கணும் ரெடியா விசிறியை வச்சு உக்காந்துட்டு இருக்கா, சாரி காத்தாடியை வச்சு உக்காந்துட்டு இருக்கா. நீங்க பாத்தீங்களா அந்த குட்டி பொண்ணு இங்க தான் இருக்கா, நல்ல விஷயம், ஒழுங்கா நீ ஏன் வந்துருமா. டக்குன்னு பார்த்தா அவ்வளோ காத்தாடி எடுத்து காமிக்க, ஐயாஹா இது ரொம்ப ஆபத்தானதாச்சுன்னு பாக்க. அதுக்கப்புறம் லம்பால் பார்த்தா அதை ஊதி விடுவா, ஊதன பிறகு அதுல இருந்து பபிள்ஸா வர இவங்க எல்லாம் பார்த்துட்டு சாதாரண பபிள்ஸ் தான் வருது, வேற எதுவும் பண்ணல அப்படின்னு பாக்குறதுல டக்குன்னு அதுல ஒருத்தன் பார்த்தா அந்த பபிள்ஸ் தொடுவோம் பாருங்க, அந்த இடமே வெடிச்சு சதறோம். அந்த டைம் ஜோயோ கடுப்பாயிட்டு விட மாட்டேவான்ற மாதிரி அவன் போக பிடிக்கலான்னு வர அந்த இடத்துல அவ தப்பிச்சு போகலான்னு பாக்க இன்னொரு பக்கம் சோயனும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, அவளை பிடிங்கடா விடாதீங்கடா, நம்மள பல பேர் பிடிக்கிற வந்துட்டாங்கன்ற ஒரு நினப்புல பார்த்தா டக்குன்னு அவன் தன்னுடைய சக்திகளை பயன்படுத்தி அந்த இடத்துல இருக்க நிறைய எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு அதை கொடுக்கறதுல அதுங்க திரும்ப உயிரோட வந்துட்டு இவளுக்காக உதவி பண்ணதுல ஒவ்வொருத்தனும் போட்டு அடிக்க ஆரம்பிக்குதுங்க. ஒருத்தனுக்கு பார்த்தா கரண்ட் ஷாக் கொடுத்து கதற வைக்குது, இன்னொன்று பார்த்தா ஃப்ரிட்ஜா இருக்குதுல அது பார்த்தா தன்னுடைய கூலிங் பவர் பயன்படுத்தி ஒரே வச்சுது ஒருத்தனை உள்ளுக்குள்ள பார்த்தா போட்டு அடிச்சிட்டு இருக்க ஆளுக்கு லப்பாளுக்கு சொல்லவே தேவையில்ல. ஹீரோ விட சேட்டை பிடிச்ச ஆளிவன் எல்லா சீசன்லயும் வர இடத்துக்கு தான் வந்து சேர்றானுங்க. கடைசியில சீசன் முடியறதுக்காக பார்த்தா இப்போ அமேஸ்மெண்ட் பார்க் தான். ஹீரோ அமேஸ்மெண்ட் பார்க்கு வர அவனை ஃபாலோ பண்ணி அந்த இடத்துல வந்திருக்கானுங்க. வாங்க இங்க வந்து ஒளிஞ்சுக்க முடியும்னு நினைச்சிட்டேன்னா 10 பில்லியன் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன் வாங்கலிங்க இன்னைக்கு திரும்ப தப்பிச்சு போகவே விடக்கூடாது, கவலையே படாதீங்க, எங்க தாத்தா கிட்ட நான் சொல்லிட்டேன் இந்த இடத்த மொத்தமா லாக் பண்ண சொல்லி, அதனால இதை மொத்தமா லாக் பண்ணதுல அவனால தப்பிக்க முடியாது. இப்ப ஹீரோக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டாங்க அவன் எந்தத்துல இருக்கான்னு. எல்லாருமே இப்போ ஆர்மியோட அந்த கூட வந்துட்டாங்க. இப்போ ஹீரோ பிடிக்காக அவனுக்கு அந்த இடத்துல வந்துட்டு ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்க ஹீரோல அந்த புல்லட்ஸை பத்தி அசால்ட்டா தான் இருப்பான். சன்றவங்க கிட்ட வந்து அட்டாக் பண்ண வர அவளை எந்த ஒரு அட்டாக்குமே நம்மளால பண்ண விடாத மாதிரி ஹீரோ தப்பிச்சுட்டே இருக்கான். எவ்வளவு தேவை இருந்து என்ன ஏமாத்திருப்பேன், எனக்கு துரோகம் பண்ண எப்படி உனக்கு தோணுச்சு வாங்கலிங் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ ஒரே ஒரு அடி அதுக்கு மேல கொடுப்பான்னு பாப்பான் பாருங்க. இப்படி வச்சுதான் எடுப்பான். ஆனா அதுக்கே பாத்தீங்கன்னா பின்னாடி அவ்வளவு பெரிய இடம் உடையும். உடனடியாக அட்டாக் பண்ணுங்க சொல்லவும் பீரங்கியால அட்டாக் பண்ணது அந்த ஒரு குண்டையும் தத்துருவான் ஹீரோ. அப்புறம் ஹீரோ பறந்து அந்த ராட்டினத்துக்கு மேல ஏறான். அவ்வளவு பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்து அட்டாக் பண்ண வர ஹீரோவும் சன்றாங்க என்ன பாரு எல்லா டைமும் நான் உன் கூட தான் இருந்தேன், அதை மறந்துட்டியா அப்படின்னு அவன் சண்டை போட ஹீரோ அவளுக்கு பழைய நினைவுகளை வந்து சொல்லிட்டு இருக்கான். நான் எல்லா இடத்துலயும் உன் கூட தான் இருந்தேன், என் உடம்புல பாதியும் உனக்கு கொடுத்தேன், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணேன் எக்காரந்த கொண்டு உன்னை திரும்ப என்ன மறக்கவே விட மாட்டேன். அப்புறம் ஒரு இடத்துல அவளுடைய ஸ்வாட ஹீரோ உடச்சு விட்டுருவான். சன்றாங்க மறந்துட்டியான்னு சொல்லிட்டு உன்னோட பக்கம் ஹீரோ டக்குன்னு அவ கீழே விடும்போது இழுத்து பிடிச்சி டக்குன்னு கிஸ் பண்ணிடுவான். ஹீரோக்கு கண் கலங்கும் அந்த டைம், நீயும் என்ன மறந்துட்டு இப்படி நடந்துக்கிட்டேன்னு. அப்பதான் நம்ம சன்றாங்குமே கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது நம்ம வாங்கலிங் கூட எப்படி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம், நம்ம எவ்வளவு அவனுக்கு க்ளோஸ் ஆனவங்க. எல்லா சீசனும் பாக்குறேன் கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி வந்த சீசன்ஸ்ல எப்படியாச்சும் இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்க மட்டும் காமிச்சிடறானுங்க. இந்த மாதிரி சீன் அடிக்கடிக்க வர மாதிரி தோணுது. யாரும் உனக்கு எதிராக இருந்தாலும் நான் கடைசி வரைக்கும் உன் கூடியே தான் நிற்பேன் அப்படின்னு அவ சொல்லியிருப்பான். அந்த ஒரு நிமிஷத்தை அவ யோசிச்சு பார்த்துட்டு இப்போ நார்மல் ஆயிடுவா. அவளுமே அழவா ஒரு வழியா நீ முடிச்சிட்டியா. அப்புறம் அவளை கீழே இறக்கி விடும் போது வாங்கலிங்க என்ன மன்னிச்சுட்டு நான் பண்ணது பெரிய தப்பு, இது ஒன்றும் உன்னுடைய தப்பு இல்லை, அந்த பாய்ஸ் தான் எல்லாத்தையும் மாத்திட்டு இருக்கான், இது எல்லாத்தையுமே நான் மாத்தணும், அதனால மோட்டல் ரெலிமுக்கு நான் இப்போ கிளம்ப போறேன், உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாதுடா, நீ வரணும்னு நினைச்சாலும் ரொம்ப நாள் ஆகும், நீ நினைக்கிற மாதிரி உன் மாமியார் விடாது, நினைச்ச உடனே வரதுக்கு வந்தினா கூட ஹெவன்லி டியான் என் கூட இருக்கான், உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு ஹெவன்லி டியானு சொல்லிட்டு ஹீரோ ஷாக் ஆவான். அந்த டைம்ல நம்ம சன்றாங்கும் வாங்கலிங் நீங்க இந்த தவிட்டு கிளம்புங்க, இவங்க எல்லாரையும் நான் சமாளிச்சுக்கிறேன், அவங்களால உன பக்கம் அட்டாக் பண்ணுவார. ஹீரோ உன்னோட பக்கம் தன்னுடைய ஸ்வாடு வந்து சன்றாங் கொடுப்பான், இந்த இதை பயன்படுத்திக்கோ, நான் உங்களுக்கு உதவி பண்ற சன்றாங். ஹீரோ அதுக்கப்புறம் அந்த விட்டு கிளம்பின பிறகு இவ பார்த்தா தங்கிட்ட இருக்கிற 2 ஸ்வாடை வச்சு அவங்க எல்லாம் போட்டு தள்ள ட்ரை பண்ணுவான். அதாவது சமாளிக்கிறதுக்கு தன்னுடைய நண்பர்களும் உன்னோட பக்கம் அவங்கள பார்த்து கேள்வி கேட்பாங்க, நீயும் மோட்டல் ரெலிமுக்கு எதிராக மாறிட்டியா சன்றாங், இவ்வளவு விடாதீங்க, எல்லாருக்கும் எதிராக மாறிட்டான்ற மாதிரி சொன்ன உடனே அவங்க அட்டாக் பண்ண வர இவன் உன்னோட பக்கம் ஸ்டைலா நிப்பா பாருங்க. ஹீரோ அப்புறம் தன்னுடைய வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்தா நம்ம வாங்கணும் பத்திரமா தான் இருப்பா, பார்த்தா ஆளுங்க எல்லாருமே போட்டு தள்ளுறப்பா, பரவாயில்லையே எல்லாத்தையும் நீ தான் பண்ணியா, அவளை தூக்கினு சரி நம்ம கொஞ்சம் வேலை இருக்கு இந்த இடத்த விட்டு கிளம்புவான். ஹீரோ அதுக்கப்புறம் தன்னுடைய ரூமுக்கு போவான். அது வெளில போய் சிரிச்சுட்டு அக்கா பக்கான்னு எல்லாமே மாறிடுச்சு. வாங்கலிங்க அவனுடைய தங்கச்சி செத்தாங்க, என்கிட்ட சேலஞ்ச் பண்ண முடியும் அவன் விளத்தனமா தெரிஞ்சுட்டு இருக்கேன். அந்த டைம் பார்த்தா என் மாமியார் வீட்டுக்கு வர மாதிரி வந்திருக்கான்னு கேட்டால அவன் மாமியார் வீட்டுடைய டோரை ஓப்பன் பண்ண மாதிரி டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டு ஹீரோ பார்த்தா அந்த இடத்துக்கு வருவான் பாருங்க. டேய் நீ எப்பறம் எவ்வளவு சீக்கிரம் இங்க வந்த, நான் வரதுக்கு பெரும் பாடா ஆயிடுச்சுடா, அதுவும் இல்லாம இந்த ஒரு ஹெவன்லி டியாவோடியா இடம் வந்து ஸ்பேஸ்ல சீல் ஆயிட்டு இருக்கு, இந்த என்ட்ரன்ஸ் எவனாலையும் ஓப்பன் பண்ண முடியாது, விளையாட்டுக்கு சொன்னா கூட வந்துட்டியா
எப்போ வந்தன்ற மாதிரி ஹீரோ போட்டு கேட்டுட்டு இருக்கான். ஹீரோவும் சாரி என்ன மன்னிச்சுட்டு, அந்த எவன்லி டியான்னு சொல்லக்கூடியவன் கூட எனக்கு கீழே தான். ஏன்னா ஆல்ரெடி இந்த இடத்துக்கும் என்னுடைய வீட்டுக்கும் நல்ல கனெக்ஷன் இருக்கு. எனக்கு வாய்ப்பே இல்ல, நான் பல காலமா இந்த இடத்துக்கு வரணும்னு தவம் கிடந்தேன். எப்படி நீ இவ்வளவு சீக்கிரத்துல வந்த? சரி நடந்துருச்சு, நீ எப்படி வந்தாலும் எனக்கு கவலை இல்ல. அவனா உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன்னையும் உன் தங்கச்சி அழி பண்ண இடத்துல 7 எவன்லி டியா சொல்லியா அந்த பவர்ஸை பயன்படுத்தி நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஹீரோவும் என்ன வாங்கணும் என் கூட சண்டை போட நீயும் தயாரா இருக்கியா? நீ ஏன் சைடு தானே கண்டிப்பான்ற மாதிரி அவ்வளவு சொல்ல ஹீரோ அதுக்கப்புறம் தன்னுடைய பவரை பயன்படுத்தும் பாருங்க. தம்பி நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டரா, நான் தாண்டா இம்மோர்டல் கிங். நீ கூட வச்சிட்டு இருக்கிறவன் சக்திசாலி ஆனாலும் அவனுக்கே நான் வாத்தியறா அப்படின்னு ஹீரோ சொல்ல அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு பிடிச்சிக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ நான் அடுத்தது வீடியோ எல்லாமே நோட்டீஸ் பண்ணுறோம். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.